இப்ப நாலாவது கேள்விக்கு வருவோம். ஒய் ஷுட் ஐ சூஸ் நாராயணன்? வழிபாடுங்கிறது எவ்வளவோ இருக்கு. நாராயணனை தான் வழிபடணுமா? எத்தனையோ ரிலீஜன்ஸ்ல எவ்வளவோ காட் இருக்கா. நம்ம ரிலீஜனுக்குள்ள கூட நிறைய காட் இருக்கா. ஆனா ராமானுஜர் நமக்கு காமிச்சது ஸ்ரீமன் நாராயணன், பிராட்டியோடு கூடிய பெருமாள்னு அவரை வழிபட சொன்னார். அவரை தான் வழிபடணுமா? இப்போ வேதங்கள்னு எடுத்துட்டாலே வேதத்திலேயே பல தேவர்களை பத்தி துதி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை வணங்கலாமேன்னு கேட்போம். ஆனால் இப்போ முன் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, சாஸ்திர யோனித்வாத், வேத சாஸ்திரங்கள் அடிப்படையில் தான் இறைவனை அறிய முடியுங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா? முன் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. 2 என்ன? ஜன்மாத்தியசே யதஹா. 3 சாஸ்திர யோனித்வாத், வேதத்தை கொண்டு மட்டும்தான் பகவான் அறிய முடியும். வேதம் என்ன சொல்றதோ அதுதான் ஃபைனல், அதுதான் சாஸ்திரம். இப்போ அந்த வேதங்கள்ல எத்தனையோ தேவர்கள் பத்தி துதிகள் உண்டு. ஆனா உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர்னு நாராயணனை மட்டும்தான் சொல்லியிருக்கு. எங்கும் நிறைந்தவர்னு நாராயணனை தான் சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப பெரியவர்னு நாராயணனை தான் சொல்லியிருக்கு. முக்தி தருபவர்னு நாராயணனை தான் சொல்லியிருக்கு. மற்றைய தேவர்களை புகழும் போது இந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனாலே அந்தந்த பதவியில் அமர்த்தப்பட்டவர்கள்னு சொல்லியிருக்கு. ஒரு ஆபீஸ் இருக்குன்னா அதுல எம்டின்னு ஒருத்தர் இருப்பார், மேனேஜிங் டைரக்டர், ரொம்ப பெரியவர். அவருக்கு கீழே ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருப்பா. அது போல இந்த உலக நிர்வாகம்ங்கிறது ஒரு ஆபீஸ். அதுல எம்டின்னு வேதம் யார சொல்லியிருக்குன்னா ஸ்ரீமன் நாராயணனை தான் சொல்லியிருக்கு. அவருக்கு கீழே இருக்க ஆபீசரையும் சேர்த்து சொல்லணும்னு. அது ஒரு இந்திரனா இருக்கலாம், வருணனா இருக்கலாம், வாயுவா இருக்கலாம், அக்னியா இருக்கலாம். இவாள்லாம் அவன் கீழ்பட்டு இயங்கக்கூடியவர்கள்ங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. இதுக்கு ப்ரூஃப் வேணுமானா வேதத்திலே இருக்கு. தைத்திரிய உபநிஷத்துல நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா, நாராயண பரோஜ்யோதிகி ஆத்மா நாராயண பரஹா. பகவான் தான் மிக 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 உயர்ந்தவன் நாராயணன். உயர்ந்த உண்மை பொருள் நாராயணன், உயர்ந்த ஒளி நாராயணன், உயர்ந்த பரமாத்மா நாராயணன். சுபால உபனிஷத் சொல்லித்து தாத்தா விதாத்தா கர்த்தா விகர்த்தா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா. எல்லாரையும் படைச்சவன் அவன் தான் நாராயண உபனிஷத். நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, நாராயணாத் இந்திரோ ஜாயத்தே. இது எம்பெருமானார் சம்பிரதாய குழந்தைகள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளில என்ன சொல்லிடுறா, சார் உபனிஷத்துல எல்லாம் நாராயணன் எதுவும் கிடையாது, அது பிரம்மம்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு. ராமானுஜர் இதிகாச புராணத்தை வச்சு நாராயணன் சேர்த்துட்டாருங்கிறா. கிடையாது. அதுக்குதான் உங்களுக்கு உபனிஷத்துல இருந்தே கோட்ஸ் கொடுக்குறேன். தைத்திரிய உபனிஷத், சுபால உபனிஷத், நாராயண உபனிஷத், அடுத்து மகோபனிஷத்துல ஏகோகவை நாராயணஹா ஆசீத்து ந பிரம்மா ந ஈசானஹா. பிரளய காலத்திலேயும் நாராயணன் மொத்தம்தான் இருந்தாங்கிறது. தைத்திரிய உபனிஷத்துல அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹான்னு சொல்லியிருக்கு. இப்படி நாராயணன் நாராயணன் நாராயணன்னு பல இடங்கள்ல வேதம் சொல்றது. நாராயணன்னா என்ன அர்த்தம்னா, நாரம் அப்படின்னா ஜீவாத்மாக்களாகிய நாமம். நமக்கெல்லாம் நாரம்னு பேரும். சான்ஸ்கிரிட்ல ரம்னா அழிவதுன்னு அர்த்தம். ஆமாமா, அதை குடிச்சா அழிஞ்சுதானே போனோம். அதனால ரம் என்றால் அழிவதுன்னு அர்த்தம். நாரம் என்றால் அழியாதது. இந்த உடம்பு அழிஞ்சு போகும், உள்ள இருக்க ஜீவாத்மாக்களாகிய நமக்கு அழிவு கிடையாது. அதனால ஜீவாத்மாவுக்கு நாரம், நாரங்கள்னு பேரு. அயனம்னா ஆதாரம்னு அர்த்தம். நாரம் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம், அயனம் ஆதாரமாக யார் இருக்கானோ, எல்லாரையும் யார் தாங்குறானோ, நாரங்களான ஜீவாத்மாக்களுக்கு அயனம் ஆதாரமாக இருப்பவன் நாராயணன் என்று நமக்கு வேதங்கள் காட்டுறது. அந்த நாராயணன்கிற திருநாமத்தையும் சொல்றது. வேற இடங்கள்ல எங்கேயாவது இப்போ சத்து, அக்ஷரம், தகரம், பூமா, பரம்பிரம்ம, பரதத்துவம், பரமபுருஷன், ஆத்மா என்றெல்லாம் சொன்னாலும் அதுவும் இந்த நாராயணனை குறிக்கக்கூடிய காமன் வேர்ட்ஸ்னு புரிஞ்சுக்கணும். நாராயணன்கிறது இறைவனுக்கான ப்ராப்பர் நவுனா. அது எப்படி? எத்தனையோ பேர் இருக்கும்போது நாராயணன் மட்டும் எப்படி ப்ராப்பர் நவுன் ஆகும்? கொஸ்டின் கரெக்டா? எத்தனையோ பெயர்கள் இருக்கும்போது நாராயணனை மட்டும் ப்ராப்பர் நவுன்னு சொல்ற இடம் எப்படின்னா, அங்கதான் சான்ஸ்கிரிட் கிராமரோட பியூட்டி இருக்கு. நாராயணனுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? நாரம் ஜீவாத்மாக்கள், அதுக்கு அயனம்னு சொன்னோம். அயனம்னா ஆதாரம். அயனத்துல என்ன சுழினான்னு பாருங்க, 2 சுழினா. நாரங்களாகிய ஜீவாத்மாக்களுக்கு அயனம் ஆதாரம் 2 சுழினா அயனமாக இருப்பவன் நாராயணன். ஆனா இந்த நாரம் அயனம் 2யும் சேர்த்துட்டு நாராயணன் வருது பாருங்க. அப்ப என்ன சுழினா போடுறோம்னா 3 சுழினா போட்டுறோம் நாராயணன். இல்லையே, நாரம் அயனம் 2 சுழினா தானே இருந்தது. சேரும் போது இப்படி 3 சுழினா ஆச்சுன்னா அங்கதான் சான்ஸ்கிரிட் கிராமர்ல ஒரு அழகு இருக்கு. இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ராமன் அயனம் ராமாயணம், கரெக்டா? ராமனின் அயனம் ராமாயணம்.
அங்கேயும் ராம இந்த பக்கம் அயனம்ல 2 சுழினாதான். ஆனா சேரும் போது ராமாயணம்னு வரும்போது 3 சுழினாவா மாறிடுறது. ஏன் அப்படி 3 சுழியா மாறித்துன்னா, அந்த 2 வார்த்தை சேர்றது இல்லையா, முதல் வார்த்தையில ராவும் 2வது வார்த்தையில 2 சுழி நாவும் இருந்து. இப்ப நாரால ரா இருக்கு, அயனம்ல நா இருக்கு. அது போல ராமால ரா இருக்கு, அயனம்ல நா இருக்கு. இங்க ரா இருந்து இங்க நா இருந்து சேர்ந்து வரும் வார்த்தை ஒரே பொருளை எக்ஸ்க்ளூசிவா குறிக்கும்னா, ப்ராப்பரா ஒருத்தரை குறிக்கும்னா 2 சுழி 3 சுழியா மாறிடும். இப்ப ராமாயணம்ங்கிறது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ராமர் இருந்தார், அவர் சரித்திர ராமாயணம்னு அர்த்தம் கிடையாது. ராமாயணம்னா ஒருத்தருக்கு தான். சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு ஒருத்தனுக்கு தான் ப்ராப்பர் நவுன் அந்த ராமாயணம். அதனால ராமாவும் அயனமும் சேரும்போது 3 சுழினா ராமாயணம்னு எடுத்து. ஆனா இப்படி பாருங்க, ராமானுஜன் இருக்கும் இல்லையோ, அதை எப்படி பிரிக்கிறது? ராம பிளஸ் அனுஜன், அங்கேயும் ரா இருக்கு, அனுஜன்ல 2 சுழி நா தான். ஆனா சேரும் போதும் ராமானுஜன் 2 சுழி நூ தான் இருக்கும். ஏன் 3 சுழி ஆகலைன்னா, ராமானுஜன்ங்கிறது ப்ராப்பர் நவுன் கிடையாது. லக்ஷ்மணனும் ராமானுஜன், பரதனும் ராமானுஜன், சத்ருகனும் ராமானுஜன். ராமானுஜன்னா ராமன் தம்பி, நம்ம எம்பெருமானாரும் ராமானுஜர். ராமானுஜர்ங்கிறது நிறைய பேருக்கு பொருந்தும், அதனால அங்க அப்படி வராது. ஆனா நாராயணன்கிறது எப்படின்னா, பெருமாள் ஒருவருக்கே பொருந்தக்கூடிய திருநாமம். அதனாலதான் நாரம் அயனம் சேரும்போது 2 சுழி 3 சுழியாகி நாராயணன் ஆயிட்டார். அதனால அதுதான் ப்ராப்பர் நவுன். இவ்வளவு எல்லாம் சுத்தி சொல்லணுமா? என் ஃப்ரெண்டு கேட்டான், இதுக்கு வேதம் மற்ற தேவர்களை ஸ்துதி பண்ணாமே இருந்திருக்கலாமே. யாரையும் ஸ்துதி பண்ணாமே இருந்திருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. அப்புறம் நாராயணனா மத்தவாழ இந்த விசாரம் தேவையில்லையேன்னா, அதுல ஒரு சின்ன ரகசியம். இது வந்து பராசர பட்டர் சாய்ச்சார். ஒரு புலவர் ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ண போனாராம். போன புலவர் என்ன பண்ணிட்டார், நேரம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். ராஜா, உங்களுடைய அமைச்சர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு 10 பாட்டு அமைச்சரை பத்தி பாடினாராம். உங்களோட சேனை தலைவர் எப்படி தெரியுமான்னு சொல்லி சேனாபதியை பத்தி ஒரு 10 பாட்டு பாடினாராம். அதுக்கப்புறம் ராஜாவோட ராஜகுருவை பத்தி ஒரு 10 பாட்டு பாடினாராம். ராஜாவோட பணியாளரை பத்தி 10 பாட்டு பாடினாராம். ராஜாவோட கணக்கு பிள்ளை பத்தி 10 பாட்டு பாடினாராம். இளவரசனை பத்தி 10, ராணியை பத்தி 10, கடைசியா ராஜா பத்தி 10 பாட்டு. 100 பாட்டு பாடியிருக்காரு. மொத்தமா ராஜாவின் வைபவம்னு தலைப்பு வச்சிருக்காரு. ஆனா ராஜா பத்தி இருக்கிற பாட்டு 10 தான் இருக்கு. 90 பார்த்தா இவனோட அரசவை, மந்திரி, பணியாளன், காவலாளி, சேனை தலைவன், ராஜகுரு இப்படி இருக்கு பாட்டு. என்னடா பண்ணிருக்கேன்னு கேட்டான் ராஜா. அப்பதான் புலவர் சொன்னாராம், இல்ல ராஜா, உங்க பெருமையை மட்டும் பேசினா தெரியாது, உங்களால் நியமிக்கப்பட்ட அந்த ராஜகுருவும் சேனாபதியும் மந்திரிகளும் எல்லாரும் எப்படி இருக்காங்கிறத சொன்னாலும் அல்டிமேட்டா கிரெடிட் உங்களுக்கு தானேன்னா. அது போலத்தான் வேதம்ங்கிற புலவன் என்ன பண்ணானா, ராஜாவான பெருமாளை மட்டும் பாடாமல் அவருக்கு சேனாபதி, பணியாளர் இந்த ஸ்தானத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய மற்ற தேவர்களையும் பாடினதுக்கு என்ன காரணம்னா, இவ்வளவு பெருமை பெற்ற தேவர்களையும் உருவாக்கினவன் நாராயணன் என்று அவன் பெருமையை சொல்லத்தான் இவ பெருமையை சொல்லித்து. ஆனா படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் செய்பவன், எங்கும் நிறைந்தவன், முக்தி அளிப்பவன், ரொம்ப பெரியவன் அது பகவான மட்டும்தான் சொல்லியிருக்கு. அவனையும் கல்யாண குணம் நிறைந்தவன் சொல்லியிருக்கு. இது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்லி கொடுப்பார்னா, நிர்குண பிரம்மம், குணமே இல்லாத கடவுள்னா வசதி. சகுண பிரம்மம்னா அதை விட கொஞ்சம் கீழே தான். சகுணம்னா குணங்களோடு கூடியதுன்னு அர்த்தம். சகுண பிரம்மம் குணங்கள் இருக்கக்கூடிய இறைவன்கிறவர் மட்டம். நிர்குணம் குணமே இல்லாத தெய்வம்னா வசதி கிடையாது. ஆக்சுவலி இட் இஸ் த கான்வர்ஸ். குணமே இல்லாதவர் எப்படி பெரியவரா இருப்பார்? எல்லா நற்குணங்களும் உள்ளவர் தான் உயர்ந்தவரா இருப்பார். அதனால சகுண பிரம்மம் தான் உயர்ந்தது. எல்லா குணங்களும் நிறைந்த கருணை, பொறுமை உள்ளிட்ட எல்லா குணங்களும் நிறைந்தவர் தான் வசந்தவரை ஒழிய, ஒருத்தர் இருக்கார் சார், அவர் தள்ள இடி விழுந்தாலும் அசைய மாட்டார், எந்த குணமுமே கிடையாதுன்னா அவரை வச்சு நான் என்ன பண்றது? அதனாலதான் கத்தியத்துல ராமானுஜர் சுவாபாவிக அனவதிக அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌகார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி அசங்கிய கல்யாண குணகணௌக மகார்ணவா. மங்கள குண கூட்டங்களின் கடலா இருக்கான் பகவான்டர். குணக்கடல் இல்லையா, குண கூட்டங்களின் கடலாம். அவர்கிட்ட ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு, மாறாத தன்மை இருக்கு, எல்லாரையும் ஆட்டிப்படுக்கக்கூடிய ஆளுமை இருக்கு, தேஜஸ் இருக்கு, எளிமை இருக்கு, நம்ம கிட்ட கருணை நிறைய இருக்கு, மென்மையா இருக்கார், நேர்மையா இருக்கார், எல்லாருக்கும் நல்லது செய்யறார், எல்லாரையும் சமமா பாக்குறார், நிறைய அன்பு காட்டுறார், ரொம்ப இனிமையா இருக்கார், ஆழமான கம்பீரமான திருவுள்ளத்தோட இருக்கார், வள்ளல் இருக்கார், சாமர்த்தியத்தோட இருக்கார், உறுதியா இருக்கார், தைரியமா இருக்கார், போர் புரியக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறார், எதிரிகளை வீழ்த்துகிறார், அவருக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிறது, நாம ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணாலும் மனசுல வச்சுக்கிறார்,
இந்த குணங்கள் இருக்கணும் இல்லையா? வேதங்களே சொல்லியிருக்கு பகவானுக்கு, சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஷ்சிதா அஸ்மின் காமாகா சமாஹிதாக. நீங்கள் விரும்பத்தக்க எல்லா மங்கள குணங்களும் பகவான்கிட்ட உண்டு. குணங்களோடு கூடியவன் தான் பகவான். ஓகே, அப்ப குணங்களோடு கூடிய பகவான் எங்கும் நிறைந்த பரம்பொருள். அப்ப எங்கும் நிறைந்தவர் அப்படியே வழிபடலாமே. அந்த நாராயணனை, நாரங்களுக்கு அயனமாக எல்லாருக்குள்ளும் இருக்கும் நாராயணனை எதுக்கு உருவ வழிபாடுன்னு பண்ணணும்? நம்ம கோவில்ல போய் திருமேனின்னு சேவிக்கிறோம். ரங்கநாதன், ஸ்ரீனிவாசன், வரதராஜன், ஆறாவமுதாழ்வான், பார்த்தசாரதி, கள்ளழகர், இப்படி வடிவத்தோட தான் சேவிக்கணுமா?